ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணத்தோடும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாகவும் தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த எண்ணை தொட்டதின் மூலமாக உன் விருப்பங்களும் எண்ணமும் ஆசையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் எல்லாமே நிறைவேற போகுது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கண்டதையும் யோசித்து குழப்பமடைகிற? இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு அற்புதங்களை செய்து உன்னை உயர்த்தி காட்டி சிறப்பிப்பேன். எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் உன் மனசு கஷ்டப்படும்படி ஒரு சிலர் வேணும்னே எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் உன்னை பாடாப்படுத்துறதும் உன்னை அழுகும் நிலைக்கு விடுவதும் எனக்கு தெரியும். மனசுடைஞ்சு போய் நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களும் மிகவும் பலமிகுந்தவையாக நான் பார்க்குறேன். யார் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களோ, யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்குறேன். எனக்குள் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ உனக்காகவும் கொஞ்சம் வாழ பழகிக்கோ. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்காகவே யோசிக்கிற நீ மற்றவர்களுக்காகவே வாழ வேண்டிய அவசியமில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழாமல் உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்து காட்டுறதுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை இல்லை அல்லவா. நீ உனக்காக வாழணுங்கிறதுக்காக தான் நீ இந்த பூமியில் மனித பிறப்பு எடுக்கும்படி உனக்கான வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். இந்த வராகி அம்மாவும் உன்னை துணையாக இருந்து உன்னை காப்பாற்றும் போது நீ சந்தோஷமாக தானே இருக்கணும். அதை விட்டுட்டு சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு மற்றவங்களுக்காகவே யோசித்து சந்தோஷத்தை அனுபவிக்காமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடாது. நீ எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ மறுபடியும் மறுபடியும் அன்பு காட்டி வெகுளித்தனமாக யதார்த்தமாக இருப்பதே முதல்ல தவறு தான். அவங்க என்னவோ அவங்க தான் இந்த உலகத்திலே பெரியவங்க மாதிரியும் அவங்க தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் மாதிரியும் நினச்சிக்கிட்டு நீ செய்கிறது மேதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு உன்னை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கத முதல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இனிமேலும் யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்தினாலோ அல்லது உன் மனசு காயப்படும்படி பேசினாலோ அவங்கக்கிட்ட பேசுகிறதையும் பழகிறதையும் குறைச்சிக்கிட்டு அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. நீ மறுபடியும் மறுபடியும் சொந்தம் பந்தம் சுற்றத்தார் உறவுன்னு தேடி போகிறதால தானே அவங்களும் மறுபடியும் மறுபடியும் உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையும் எதற்காகவும் எப்போதுமே எதிர்பார்க்க அவசியமில்லை. நீ நினச்ச காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாயமாக மறைஞ்சு போய் உன் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இனி எல்லா நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்லமே. சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை ரசிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். துன்பமான பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரும்போது அதை சகித்து தாண்டி போய்கிட்டே இருக்கணும். வாடினா வருத்தம்தான் வரும். நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிறது தானே உன் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது நதிநீர் எப்படி கடலில் போய் சேர்றதுக்காக வளைஞ்சு நெளிஞ்சு எங்கேயாவது எந்த இடத்துல நிற்காமல் ஓடி போய்கிட்டே இருக்கோ, அதே போல் நீயும் உன்னுடைய இலக்கை அடைவதற்காக வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு. உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷமான இன்பமயமான விஷயங்களையும் ரசிச்சுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல ஜீவன்களும் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவோ நல்ல மனசுக்காக இந்த வராகியம்மா உன்னை நல்லா வாழ வைப்பேன். தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசை நானும் உனக்கு கொடுத்துருக்கேன். நீயும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற.
உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த நல்ல எண்ணம் உனக்குள்ளே இருப்பதே பெரிய விஷயம்தானே. அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த அதிர்ஷ்டமான அற்புத எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உன் மனசில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சோகம் நீண்ட நாளாக இருப்பதும் அதை நீ மறைச்சிக்கிட்டு சிரித்து சமாளிக்கிறதும் எனக்கு தெரியும். இப்போது நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த சோகத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நிரந்தர சந்தோஷமாக மாற்றுவதற்காக நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்கி வந்துடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இப்போது நீ சுகம் சந்தோஷம்னு எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போது சுகம் சந்தோஷம் உண்டாகும், எப்போது துக்கம் உண்டாகும்னு தெரியாது. அதனால் சுகமாக சந்தோஷமாக வாழும்போதே துக்கத்தையும் நஷ்டங்களையும் தோல்விகளையும் கூட பழகிக்கணும். ஏன்னா மனிதனுக்கு வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து கூடிய சீக்கிரமே உனக்கு இஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உனக்கான நல்ல எதிர்காலமும் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இத்தனை நாள் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. இப்போது உன் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாமே முடிஞ்சு போய் நீ செய்யக்கூடிய புது முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னை நினைக்காதவங்களை நீ மட்டும் எதுக்காக யோசித்து கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிற? யார் உன்னை நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டுமே நீ வாழ பழகு. யார் உன் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுக்காக மட்டுமே நேரம் ஒதுக்கி நீ அன்பு செலுத்து. யார் உன்னை நினைக்காம யார் உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிறாங்களோ அவங்கள உன் மனசுல இருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிஞ்சிடு. உன் கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாறும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்ய போகிறேன். நீ உன் மனசில் என்ன வச்சுக்கிட்டினா நானும் என் மனசில் ஒன்றை நினச்சி உனக்கான நல்லதையெல்லாம் செய்து தருவேன். நீ கஷ்டப்படும் போது இன்னுமே சேர்ந்து மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் காயத்தையும் கொடுக்கும்போது நீ வருத்தப்படாதே என் செல்லமே. எந்த தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் பாதையில் வந்து உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி வழி நடத்ததான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன்னை பழி சொல்ல தெரிந்தவங்க யாருக்கும் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்ல தெரியாது. அவங்கவங்க வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர சுயநலத்தோடு நடந்து கொள்வார்களே தவிர உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. என் கரம் உன்னை பற்றி இருக்கும்போது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். என்னையே நீ நம்பின, இப்போதும் என்னை நம்பிக்கிட்டு இருக்க. இனிமேலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ என்னதான் நம்புவேங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் மேலே யாருக்குமே அன்போ பாசமோ அக்கறையோ இல்லையே நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன்னை படைச்ச இந்த வராகியம்மா நான் உனக்காக தான் இருக்கேன். உன் மேலே அன்போட பாசத்தோட அக்கறையோடு இருக்கேங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை என்னன்னா இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. எது வந்தா என்ன, வாழ்ந்து பார்க்கலாம்னு நீ முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இரு. உளியை வச்சு ஒரு கல்லை செதுக்கி செதுக்கி தான் அதை அழகான சிலையாக சிற்பமாக மாற்ற முடியும். அதுபோல தான் வாழ்க்கையும். வாழ்க்கை உனக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து உளி போல உன்னை செதுக்கி செதுக்கி தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையையும் உன் கைகளில் கொடுக்கும். உன் மனசு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை செய்கிறதுக்கு உடம்புலையும் வலிமை இருக்கணும் அல்லவா? உன் மன வலிமையையும் உடல் வலிமையையும் உனக்கேற்றாற்போல் தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராக இருக்கேன். நீ எதை யோசிச்சும் காலதாமதம் செய்யாமல் எல்லாத்தையும் உடனே செய்ய ஆரம்பி. உனக்குன்னு உன் வாழ்க்கையில் ஒரு தனி தைரியமும் தனி திறமையும் உண்டுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ யாரும் என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்கவும் வேணாம், அடுத்தவங்கள குறை சொல்லவும் வேணாம். உன் வாழ்க்கையை நீ என்ன செய்யணும்,
உன் வேலையை நீ எப்படி சிறப்பாக செய்யணும்னு யோசிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யாரும் உனக்காக உதவிக்கு இல்லைனாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் நிச்சயமாக உதவி செய்வேன். நடந்துக்கிட்டு இருக்கதை நடத்தி வைக்கிறது உனக்குள் இருக்கும் நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நானே என் கண்காணிப்பில் மேற்பார்வையில் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு முன்னாலேயே இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் நீ எதிர்பார்த்த முடிவையே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ மனமுடைஞ்சு சிந்துகிற கண்ணீர் துளிகளுக்கு இங்கு மதிப்பு அதிகம் என்று செல்லமே. அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்ட வேண்டாம். உனக்காக இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன்னு நான் முழுசாக நம்பு. உன் சுக துக்கம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டினா உன் சுமைகளை இந்த வராகியம்மா நான் சுமக்க தயாராக இருக்கேன். சுமைகளை நான் சுமந்துக்கிட்டு சுகத்தை மட்டுமே உன் வாழ்க்கையில் உனக்கு தருவேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு புலம்ப வேணாம். காலையில் எல்லா பறவைகளும் மரத்திலிருந்தும் கூட்டிலிருந்தும் கிளம்பும்போது அன்னைக்கு அதுக்கு எங்கே போனால் இறை கிடைக்கும், எங்கே இருந்து அதுக்கு எல்லாம் சரியாக கிடைக்கும்னு அதுக்கே தெரியாது. இருந்தாலும் நம்பிக்கையோட உணவு தேடி காலையில் கூட்டிலிருந்து பறக்கும் பறவையை விட உன் வாழ்க்கை ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே. தொடர்ந்து முயற்சி செய். நீ என்னை நம்பும்போது நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளவு துன்பம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அது எல்லாத்தையும் முடிச்சு வைக்க நான் இருக்கேன்னு நீ என்னை முழுசாக நம்பு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு நிறைய தைரியமும் வலிமையும் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் பார்வை உன் குடும்பத்து மேலே விழுந்துருச்சு செல்லமே. நீ அனுபவிச்ச நரக வேதனைகளையும் கஷ்டங்களையும் மனக்குமுறலையும் பார்த்துட்டு தான் எல்லா விஷயங்களையும் சரி செய்யும் நோக்கத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து உன் கர்மாவின் தீவிரத்தையும் குறைச்சிட்டேன். இனி கூடிய சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்வாய். ஆடம்பரத்தை விரும்புறது தப்பு இல்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பது தப்பாக போயிடும். ஆரம்ப காலத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கையை மறக்காம எல்லாவற்றிலும் எளிமையாக சிக்கனமாக வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையிலே ஏற்கனவே நிறைய கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கும்போது இன்னும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு சந்தோஷத்தை உனக்கு அருளுவேன்.